ஆகையால் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஆமென். கீழ்ப்படியுங்கள். நல்லா கவனிங்க. இங்க எதை ஆகையால்னு அதை குறிப்பிடுறாரு அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மேல 6வது வசனத்தை வாசிங்க. சொல்லி இருக்கிறது ஆகையால். ஆமென். இப்போ என்ன புரியுது? நம்ம வாழ்க்கையில பெருமை என்கிற பிசாசை நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கணும். ஆமென். இப்படி நிறைய பிசாசு உள்ள என்ன பண்ணுது? அல்லேலூயா. இப்போ பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா, பிசாசு நேரா வரல, பல வழிகளிலே பல காரியத்தின் மூலமா என்ன பண்றான்? உள்ள வரோம். ஆமென். அதனால தான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவருக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற காரியத்திற்கு நாம் என்ன பண்ணுமா? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். முதல் சொல்லுங்க, யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? ஆமென். எதிர்த்து நிற்பீங்களா? அல்லேலூயா. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அவன் எப்பொழுதும் நேரா வரமாட்டான். அவன் எப்படி வருவான்? மறைவிடங்களிலே வருவான். எப்படி வருவான்? அவன் தந்திரமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால, தந்திரம் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுல் சொல்றார். அவன் தந்திரமானவன். உங்களை என்னையும் வஞ்சிப்பதற்கு, தேவனுடைய அன்பை விட்டு வழிவிலக செய்வதற்கு அவன் தந்திரமாக உள்ள வருவான். ஆதியில ஏவாளை வஞ்சிக்கும்படி தந்திரமாய் வந்தான். ஆமென். நேரா வரலையா? சர்ப்பத்தின் வாயிலாய் வந்தான். சர்ப்பத்தின் மூலமா பேசினான். ஆமென். பிசாசு ஒரு நாளும் நேரா வரமாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னது? யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு வழியில என்ன பண்ணுவான்? உங்ககிட்ட நெருங்கி வருவான். அப்ப பிசாசை நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கும். எது உங்க வாழ்க்கையில பிசாசு? நிறைய பேர் சொல்றோம், நிறைய பேர் நம்ம சொல்றதெல்லாம், என் கணவர் தான் எனக்கு பிசாசாகிறார். கணவர்மாருங்க சொல்றாங்க, என் மனைவி. ஆமென். சில பிள்ளைங்க, சில பெற்றோருங்க சொல்றாங்க, பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இடைக்கு 12வது வசனத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வெளி தோற்றத்தில் நம்ம பார்க்கிற மனிதர்களோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. உன் கணவர் உங்களுக்கு பிசாசு இல்லை, உன் மனைவி உங்களுக்கு பிசாசு இல்லை. ஆமென். நல்ல கவனிங்க. உறவுகளோ அல்லது உங்க எதிர் வீடோ பக்கத்து வீடோ உங்களுக்கு யார் இல்லை? ஆமென். அவர்களோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம். ஆனால் அவர்கள் மூலமாய் கிரியை செய்கிற, அல்லேலூயா, மறைவிடங்களில கிரியை செய்கிற ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு என்று அந்த வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா. இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். எனக்கு நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? கீழ்ப்படிதல்னா என்ன? கீழ்ப்படிதல்னா என்ன? ஆமென். வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். இதே யாக்கோபுல தான் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலேயே வாசிங்க, அப்பதான் நமக்கு புரியும். 23வது வசனம், 22லிருந்தே வாசிங்க. உங்களை வஞ்சியாதபடிக்கு. கவனிச்சிங்களா? நீங்க ஆண்டவரை வஞ்சிக்கல, பாஸ்டரை நீங்க ஏமாத்தல. ஆமென். நீங்க உங்களை நீங்க என்ன பண்ணிடாதீங்க?
ஏன் வஞ்சித்து கொள்ளாதிருங்க. இத்தனை வருஷம் நான் வந்தேனே, நான் இவ்வளோ வருஷம் விசுவாசியா இருக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. பிராண்டு சர்ச், இப்பெல்லாம் பிராண்டு சர்ச். இந்த சர்ச்சில் பங்காயிட்டோன்னா அது அவங்களுக்கு பெருமை. என்னது, பிராண்டுக்காகவே அந்த சர்ச்சில் பங்கா இருப்பாங்க. இங்கேயும் பங்கு, அங்கேயும் பங்கு, ரெண்டு இடத்துலையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பங்கு வச்சுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆமேன். இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை வார்த்தைகளுக்கு தேவனுடைய அல்லது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் அதன்படி நடந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இல்லாமல் நீ ஆண்டவருக்குள்ள எந்த பிசாசையும் ஏற்று நிற்கவே முடியாது. சரி, எத்தனை வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கோம்? முதல்ல இப்போ பிள்ளைங்களுக்கு வரும். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள். பிள்ளைங்களா இருக்கீங்களா? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள், சும்மா சாதாரணமாக சொல்ல, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இது சொல்லு, இதெல்லாம் என்னது? ஜோனிட்டா, இது நியாயம். கேள்வி கேட்டுக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, செய்யணுமா, இது போகணுமா, என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களான்னா என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்டுக்கிட்டே சொன்னால் செய்யணும். பெரியவர்கள் தாத்தா பாட்டி கனம் பண்ணணும், சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? எல்லாரும் சொல்கிறதும் கேட்கணும். ஆமேன். அப்போது நம்ம கவனிக்கணும், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியணும், கனம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீ கனம் பண்ணினால், கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்கிறாய். அல்லேலூயா. மனைவிகளே உங்கள் கணவருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். ஆமேன். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. ரொம்ப அழகாக திருப்பி அழுத்தி திருத்தி எல்லாம் சொல்கிறாருல்ல, உங்கள் சொந்த புருஷருக்கு. கணவர்களே உங்கள் மனைவியை என்ன பண்ணாதீங்க, கசந்து கொள்ளாதருங்கள், அன்பு கூறுங்கள். என்னது, இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, அந்த வார்த்தைகளின்படி நம்ம நடக்கிறோமா, நம்ம செயல்படுத்துகிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம செயல்படுத்தினால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். என்னது, இப்படி நிறைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எத்தனை முறை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம்? உங்களோடு பேசப்படுகிற பிரசங்கங்கள் எத்தனை வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம்? கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல்படி இல்லை. ஆமேன். நீ உயர்த்தப்படணும்னா கீழ்ப்படியணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசானவன் பெருமையாக உள்ள வரான். அந்த பெருமையை நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். இது ஒன்று தான் நான் இப்போ சொல்கிறேன். பெருமை, பொறாமை, பேராசை, ஆமேன், பொருளாசை, அல்லேலூயா, பழி வாங்குதல். என்னது, அப்போ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன கலாத்தர் 5:25 அவர் குறிப்பிட்டு வராருல, 22 இருந்தே வெளியரங்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்போம். வசனம் எப்படி சொல்லுகிறது, ஆகவே நான் அதற்கு நோ சொல்கிறேன். என்னது, இப்போ வேகமாக வாசிங்க, கலாத்தர் 5:19. வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாவன. என்னது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் பிசாசு பல வழிகளில் நம்மை என்ன பண்ணுவான், நம்ம எதிர்த்து வருகிறான். நம்ம என்ன செய்யணுமா, நம்ம எதிர்த்து நிற்கணும். நோ விக்கிரக ஆராதனை, நோ விபச்சார, வேசித்தனம், காமவிகாரம், நோ. என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிற எந்த பாவமாக இருந்தாலும் அதற்கு நோ, நான் எதிர்த்து நிற்பேன். அல்லேலூயா. யோசேப்பு எதிர்த்து நின்றான், ஓடினான். ஆமென். அவன் எஸ் சொல்லியிருந்தா அவன் வாழ்க்கையில் அவன் நிச்சயமாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவன் என்ன பண்ணியிருக்க முடியாது, வந்திருக்கவே முடியாது. அங்கேயே அவன் சாப்டர் க்ளோஸ். ஆமென். இடைக்கு அவன் ஓடி எதிர்த்து நின்றதுனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா.
தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் நோ சொல்ல வேண்டிய இடங்கள்ல நோ சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. எத்தனை காரியங்களுக்கு நோ சொல்றீங்க? அது லிஸ்ட் வாசிருங்க. அசுத்தம், காம விகாரம், அதுக்கப்புறம் துரிச்சை, பகைகள், விரோதங்கள், பகை விரோதங்கள், அப்புறம் வைராக்கியம். கவனிச்சிங்களா? பகை ஒன்று இருக்கா, பகை வந்துட்டாலே அடுத்து அதோடு சேர்ந்து என்ன வந்துடும்? விரோதம். யாரை பகைக்கிறோமோ அவங்க மேல விரோதம் வரும். விரோதிக்கிறவங்க மேல என்ன வரும்? வைராக்கியம். அல்லேலூயா. விரோதம், கோபம், சண்டைகள், பொறாமைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இத்தனை காரியங்கள். அப்போ இத்தனை வழியில பிசாசு என்ன பண்றான்? நம்மோடு போராடுகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கிறீங்களா? அல்லேலூயா. நோ சொல்றீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நீங்க நோ சொல்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வசனத்தை கனப்படுத்தினால், ஆண்டவருடைய வசனத்தை முக்கியப்படுத்தினா நீங்க என்ன சொல்றீங்க? நோ சொல்றீங்க. பிசாசுக்கு நோ. உனக்கு உள்ள வர்றதுக்கு இடம் இல்லை. அது என் உள்ளமா இருக்கட்டும், அது வீடா இருக்கட்டும். அல்லேலூயா. நீங்க நோ சொல்லணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். விசுவாசிங்க நிறைய இடத்துல நோ சொல்றது உலகத்தோடு உலகமாய் நாமும் என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் செய்து கொள்கிறோம். எரேமியா 10:1 வேகமாய் வாசிங்க. எரேமியா 10:1. இஸ்ரவேல் வீட்டாரே, வசனத்தை கேளுங்கள். 2ஆம் வசனம். புறஜாதிகள் மார்க்கத்தை என்ன பண்ணாதீங்க? கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதிகளுடைய வழிய மார்க்கத்தை என்ன பண்ணாதீங்க? கற்றுக்கொள்ளாதிருங்கள். ரோமர் 12 இடைக்கு 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். என்னது அப்படின்னா? என்னது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தருகிறதுன்னா என்ன? அல்லேலூயா. உலக வழிமுறைகளிலே, கலாச்சாரங்களிலே, பாரம்பரியங்களிலே உங்களை நீங்க என்ன பண்ணிடாதீங்க? ஜாயிண்ட் ஆகுறது இல்லை, ஒத்து போவாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆயிராதீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பைபிள் அப்படி சொல்லவே. நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம்? காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம் நிறைய விஷயங்களில். ஆண்டவர் மிகவும் எரிச்சல் அடைகிற ஒரே ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. அதில் எரிச்சல் உள்ள தேவன். விக்கிரக ஆராதனைக்கு மாத்திரம் விலகி ஓடுங்க. எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆமேன். என் ஃப்ரெண்டு கல்யாணம், அதனால் நான் போயிட்டு வந்தேன். எங்கே உள்ள எல்லாத்துக்கும் போயிட்டு நீயும் எல்லாத்துக்கும் தலையை சுற்றிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் நீ தலை சுற்றி கீழே தான் உட்காரணும். ஆமேன். ஃப்ரெண்டு கல்யாணமாக இருக்கட்டும், யார் கல்யாணமாக இருக்கட்டும், உன்னை நீ வேர் பிரிக்கப்பட்டவனா, ஆமேன், நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னா நீ என்ன பண்ணணும்? இன்னும் சொல்லணும். உங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆமேன். சார் சார்ல்ஸ் பிரதர் என்னோட பகிர்ந்து கொண்டார். என்னையே செய்ய சொல்லுவாங்க, ஆனால் இந்த தடவை நான் ஜோம் பண்ணேன். என்னை ஆண்டவர் என்ன பண்ணல, என்னை செய்ய வைக்கல, என்னை யாரும் கூப்பிடல, நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஆமேன். அல்லேலூயா. சில பேர் ரொம்ப ஞானமாக லீவ் போட்டுடுறாங்க, அவ்வளோதான். ஆண்டோடைய பிள்ளைங்க பிரச்சனை வேண்டாம், எதுக்கு மன வருத்தங்கள்? ஞானமாய் ஆண்டவர் நடக்க நமக்கு ஞானத்தை கொடுப்பார். எங்கே நோ சொல்லுமோ, எதுக்கு நோ சொல்லுமோ நாம் சொல்லி தான் ஆகணும். ஆண்டவர் அதான் சொல்றார், அதுதான் எதிர்த்து நெல்லுங்கள். இப்போ வேகமாய் வாசிங்க. 1 பேதுரு 5. ஒன்பதாவது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. இரண்டாவது எப்படி நம்ம ஏற்று நிற்கணும்னா, முதல்ல நான் சொன்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி கனப்படுத்தினீங்கன்னா
நீ ஒவ்வொரு காரியத்தையும் பிசாசு எதிர்த்து நம்மோடு போராடுகிற காரியத்தை நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அது மாம்சத்தின் கிரியைகளா அல்லது பிசாசு எந்த வழியில் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் எதிர்த்து நிற்பீங்க. அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களா? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? ஆமென். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அந்த விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருக்கிறோம். சொல்லுங்க, விசுவாசத்தில் என்ன இல்லை? உறுதி இல்லாமலேயே இருக்கிறோம். எனக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருந்தாதான் நம்மோடு எதிர்க்கிற காரியம் என்ன என்பதை அடையாளம் கண்டு நாம் எதிர்த்து நிற்க முடியும். மேலே 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் விசுவாசம். ஆமென். தெளிந்த புத்தி, ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். ஏன் ஆண்டவர் தெளிந்த புத்தியா இருக்கணும்? ஏன் விழித்திருக்கணும்? ஏன் அதை சொல்றாருன்னா, உன் எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அல்லேலூயா. உன் எதிராளியாகிய பிசாசானவன். பேதுரு ரொம்ப திரும்பி சொல்றாரு, அங்கேயும் பிசாசு. ஆமென். இங்கேயும் பிசாசு தான். ஆமென். அவன் பல வழிகளிலே யாரை விழுங்கலாமோ என்று அல்லேலூயா வகை தேடுறான். இவர் மாம்சத்தில் வீக்காக இருக்கிறாரு, இவர் ஃபோனில் வீக்காக இருக்கிறாரு, இவர் கேமில் வீக்காக இருக்கிறாரு. ஆமென். இவர் இதில் வீக்காக இருக்கிறாருன்னு வகை தேடுறான். அந்த வழியில தான் உன்னை மேற்கொள்ளும்படி வருகிறான். இவர் பெருமையாக இருக்கிறார், அப்போ பெருமை வழியிலே வருவோம். ஆமென். இவர் பொறாமையாக இருக்கிறார், அப்போ பொறாமை வழியிலே வருவோம். பேராசையாக இருக்கிறார், அப்போ பேராசைக்குரிய வழியில் வருவோம். எந்த வழியில் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்? உன்னை என்ன பண்ணுமா? உயிரோட விழுங்குவதற்கு. அதனால தான் பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்கு ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே, என் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்கப்பா. நிறைய நேரத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம், தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தில் உறுதி இல்லை. ஒரு அந்நிய நாட்டு ஸ்திரீ இயேசு ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போது அவர் பின்னாடியே போகிறாங்க. ஆமென். அவர் பின்னாடியே போகிறாங்க. பார்த்துட்டு இயேசு நின்று கேட்குறார். ஆனால் என்ன சீசருங்க சொல்கிறாங்க, நம்மையே பின்னாடியே துரத்திக்கிட்டே வராங்க, அவங்கள என்னன்னு கேட்டு அனுப்புங்க ஏசப்பான்னா. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என் மகள் என்ன பண்ணுறா? பிசாசில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறா, அவளை நீ குணமாக்க வேண்டும். இயேசு சொல்கிறார், இல்லை இல்லை, நான் என் இஸ்ரவேல் வீட்டுக்கு என் பிள்ளைங்களுக்கு தான் வந்தேன், அதெல்லாம் சொல்கிறார். ஆமென். அதுக்கு ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார். அல்லேலூயா. எனது பிள்ளைகளுக்கு தான் அப்பத்தை கொடுக்க முடியும், ஆனால் அவங்க விசுவாசம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். நான் அப்பத்துக்காக வரலை, அப்பத்துலேருந்து விழுகிற துணிக்கை இருக்குல்ல, அது எனக்கு போதும். அதுதான் அவங்க விசுவாசம். இயேசுவை விடவே இல்லை, பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கெல்லாம் போகிறார் அங்கெல்லாம் போனாங்க. அவர் திரும்பி பேச்சு கொடுக்குற வரைக்கும், இவர்களுக்கு அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் விடவே இல்லை. ஆமென். இப்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, வேற பேச்சே இல்லை, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. ஆமென். நீ விசுவாசத்தபடி உன் மகள் விடுதலை ஆயிட்டா, போ. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு அந்த விசுவாசத்தில் உறுதி வேணும். ஆண்டவரை பின்தொடர்றதுல உறுதி வேணும். தேவனுக்காக வாழ்றதில் நமக்கு உறுதி வேணும். ஆமென். தேவன் மேலே நமக்கு உறுதி இருக்கா? அப்போ அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று, அல்லது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் பவுல் சொல்றார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற விசுவாசிக்கிறவர் இன்னார் அறிந்திருக்கிறீங்களா? ஆமென். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசை என்ன பண்ணுங்க? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு, அதே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், எனது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு. விசுவாசம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கேடகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன கொடுத்திருக்கிறாரு? கேடகமாய் கொடுத்திருக்க. இந்த கேடகம் 2 விதத்தில் பயன்படும். ஒன்று நம்மை நாம் தற்காத்து கொள்ள, பாதுகாத்து கொள்ள. இன்னொன்று
எதிராளிகளை எதிர்த்து முன்னேறி செல்வதற்கு. ஆமென், அல்லேலூயா. எதிராளிகளை எதிர்த்து முன்னேறி செல்லணும், பாதுகாக்கணும். பாதுகாப்பதற்காக மாத்திர விசுவாசம் அல்ல, அதே விசுவாசத்தில் எதிராளியை எதிர்த்து தள்ளி நாம் முறியடிக்கிறவர்களா, முன்னேறுகிறவர்களா தேவன் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, விசுவாசத்தில் நம்மை தற்காத்து கொள்ளணும். சொல்லுங்க, விசுவாசத்தில் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்மை பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். ஆண்டவருக்காக வாழ்வதில், கீழ்ப்படுகிறதுல, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுல, எனக்கு அவருடைய சித்தத்தை செய்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். அப்போ நம்ம பைபிள் தெளிவாக நமக்கு போதிக்கிறதுல விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருந்தாதான், ஆமென், அந்த கேடகத்தை பிடிச்சாதான் நம்மை நாம் பாதுகாக்க முடியும். கேடகத்தை விட்டுறாதீங்க. அந்த விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து முன்னேறுங்கள். எதிராளி எதிர்த்து என்ன பண்ணுங்க? முன்னேறுங்க. அடிக்கும் போது அடிக்கிறான் அதை காட்டிக்கிட்டே நிற்காதீங்க. நானும் அடிப்பேன், இயேசுவின் நாமத்தில் நானும் முன்னேறுவேன், நானும் எதிர்ப்பேன்னு சொல்லி நீங்க எதிர்த்து முன்னே போனீங்கன்னா நீங்க தான் என்னது? ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 6 வேகமாய் வாசிங்க. எபேசியர் 6:12. ஆமென். அடுத்து கவனிங்க. தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்க வேண்டுமானால், நமக்கு விரோதமாய் வருகிற தீங்கு காரியங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நாம் எதிர்க்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ரட்சிப்பெனும் தலை சீரா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க ரட்சிப்பு உங்க தலை மேல தான் இருக்கு. அல்லேலூயா. அது தலை சீராவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை நீ பாதுகாத்து கொள்ள, உன் சிந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உன் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலம் அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டாயோ அந்த நாள் முதல் உன் நெற்றிகள் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பிசாசு அதுக்கு தான் பயப்படுவான். கர்த்தருடைய நாமம் நெற்றிகள்ல பரிசுத்த ஆவியான முத்திரை போட்டாரு. நீ ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமம் உன் மேல இருக்கிறது. தலை சீராவ ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துருக்கிறார். ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்? வண்டியில் போகும்போது பாதுகாப்புக்கு. என்ன பாதுகாப்பு? தலைக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க, எதுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்குள்ளே உங்க சிந்தைகளை பாதுகாத்து கொள்ள. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கார்? ரட்சிப்பெனும் தலை சீராவை கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம சரியா ஹெல்மெட் என்ன பண்ணணும்? போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவரை என்னை காத்து கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? சரியா அந்த ஹெல்மெட்டை தலை சீராவை போட்டுக்கொள்ளணும். யுத்தத்திற்கு போறவங்க அந்த தலை சீரா இல்லாம போனாங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு வெட்டு. தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னு அதை போட்டுக்கொள்ளணும். இப்படி ஒவ்வொரு இன்னைக்கு சர்வாயுத வர்க்கம் அல்லது யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னை பாதுகாத்து கொள்ள என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆயுதங்களையும் அவங்க அணிந்து இருக்க வேண்டும். ஆமென். அப்படி தான் ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் யுத்தத்தில் இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நிமிஷம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் யுத்தம் நம்மை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறார். பிசாசு அக்கினி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாக எய்து கொண்டு தான் இருக்கிறார். இவங்க விசுவாசத்தில் விழுந்து போவார்களா? தேவனுடைய அன்பை விட்டு வழி விலகி போயிடுவாங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போய் விடுவாங்களா? ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து விடுவாங்களா? ஆண்டவரை தேடாமல் மாறி விடுவார்களான்னு சொல்லி அக்கினி ஆஸ்திரங்களை அவன் எய்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா. தீமை நம்ம எதிர்த்து வராதபடி
தீங்கு நாட்களிலே நாம் எதிர்த்து நிற்கிறவெல்லாம், நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற தீங்குகளை நாம் எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை எதிர்த்து நாம் என்ன பண்ணணும்? அணிந்து கொண்டு நிற்க வேண்டாம். நம்ம எல்லா பகுதியிலும் பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள மார்பகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். என்னது அது முன்னாடி என்ன சொல்லுவாங்க? மார்க்கவசம். ஆமா, மார்க்கவசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம்? நம்ம அதை பற்றியே என்ன பண்ணுறது இல்லை, தியானிக்கிறதும் இல்லை. அதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது இல்லை. நீதிமொழியில் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுறாருல, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணும்? மார்க்க அவசத்தை அணிந்து கொள். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு அவயங்களை காத்துக்கொள்வதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு எந்த வழியிலும் உங்களை எதிர்க்கலாம், உங்களோடு போராடலாம். அவன் போராட தான் முடியும். சொல்லுங்க, அவன் போராட தான் முடியும். ஆனால் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம் வருது, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ சோதனை வருது, அக்னி ஆஸ்திரங்கள் எவ்வளவு எய்தாலும், அல்லேலூயா, நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு முன்பதாய் யுத்தம் செய்யும்படி நமக்காக முன்னாடி போகிற ஒரு ஆண்டவர் உண்டு. பயப்படாதீங்க. ஆமென். நீங்கள் தனியால யுத்தம் பண்ணல, உங்களோடு இணைந்து யுத்தம் பண்ணும்படி தேவனும் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணாதீங்க, மறந்து போய்விடாதீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, தேவன் மேல உள்ள அன்பை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க, தேவன் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். அப்படி காத்து கொண்டாதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நீங்க எதிர்த்து நிற்கிறீர்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இல்லைன்னா நம்ம பழைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு உலகத்தோடு உலகமாக எல்லாத்தோடு நாம என்ன பண்ணுறோம்? நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் எல்லாத்துலேயும் புதுசாக அப்படியே மாற்றி என்னை மேக்கப் பண்ணி போயிட்டான், நானும் அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பைபிள் சொல்ல இல்லை, நீ பழைய வஸ்திரத்தை தான் திருப்பி உடுத்தி கொள்ளுகிறாய். ஆமென். தேவன் கொடுத்த புதிய வஸ்திரத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணலை. அதனால் பழைய வஸ்திரத்தை களைத்து போட்டு தேவனுடைய சாயலில் நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு புதிய வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இரண்டாவது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். மூன்றாவது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். மறைவிடங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், வானமண்டத்தில் பொல்லாத ஆவிகளா துரைத்தனங்கள், அதிகாரங்களை எதிர்த்து நிற்கணும்னா நம்ம திராணி உள்ளவளா இருக்கணும். நம்ம யாரா இருக்கணும்? அதே எபேசியர் 6:10 சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையாய் நீ பலப்படாம, தேவ சமூகத்தில் ஜெபிக்காம, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம நீங்களும் நானும் வல்லமையாய் பலன் அடையவே. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னா நீ முதல்ல பலனாக இருக்கும். அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் நீ போடணும்னா நீ எப்படி இருக்கணும்? பலனாக இருக்கணும். யுத்தத்திற்கு போகிறவங்க எப்பவும் எப்படி இருக்கணும்? பலனாக இருக்கணும். ஆமென். ஐயோ, நான் அப்போ போய் நான் சாப்பிட்டு வரேன், பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வரேன், நான் தெம்பாயிட்டு வரேன், சூப்பு குடிக்கிறேன் நீனா உன்னை ஓரம் கட்டிடுவாங்க. அல்லேலூயா. மறந்து விடாதீங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் இன்றைக்கு யுத்த காலம்தான். அந்த யுத்தத்தில் நமக்கு முன்பதாக யார் இருக்கா? ஆமென். நமக்கு முன்பதாக யுத்தம் பண்ணும்படி யார் இருக்கா? அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். அதனால் பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. எங்கே எதிர்த்து நிற்கணுமோ எதிர்த்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர் தொடக்கத்திலே சொன்னார், ஃபோனே ஒரு குட்டி பிசாசு, அதுவே பிசாசு தான். அந்த வழியில் தான் என்ன பண்ணுறான், நமக்குள்ளே வருகிறான். நம்ம தான் எதிர்த்து நிற்கணும். ஃபோனுக்கு தான் நம்ம நோ சொல்கிறதே.
ஃபோனுக்கு நம்ம நோ சொல்கிறது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு டிங்குன்னு சவுண்டு வந்தால் உடனே பார்த்துட்றோங்க. ஆமேன். எத்தனை டிங்குன்னு வந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட நம்ம என்ன பண்ணுறது இல்லை. கவனிச்சிங்களா? எப்போ பார்த்தாலும் கனம் எங்கே தான்? மேலேயே தான் வச்சுருக்கோம். பாக்கெட்லேயே பத்திரமா, பர்ஸ்லேயே பத்திரமா, பேக்லேயே பத்திரமா. அந்த மாதிரி பைபிள் பத்திரமா வச்சுருக்கீங்களா? எங்கே போனாலும் பைபிளை கூடயே எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஆமேன். ஃபோன் டக்குன்னு பார்க்குற மாதிரி என்னைக்காவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நான் வசனத்தை பார்க்குறேன்னு பார்க்க முடியுதா? கேட்டால் டைமே இல்லையா? என்ன இல்லை? கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.